உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சனி பகவானின் வக்கர பெயர்ச்சி. சனி பகவானின் வக்கர பெயர்ச்சி ஆகப்பட்டது ஜூலை 13ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. அப்போ அந்த வக்கர காலகட்டத்துல சனி பகவான் எப்படி இருப்பார் அப்படின்னாவ, பொதுவாகவே சனி வக்கர காலங்களில் கண்டிப்பாக எப்பவும் கொடுக்கக்கூடிய பலனை விட கொஞ்சம் அதிகமான பலனை, அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், ஒரு அதிகமான பலனை தான் கொடுப்பாரு. அப்ப அந்த சனி வக்கர காலங்கள்னா என்ன? இப்போ சனி பகவான் ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாயிட்டார். அப்ப வக்ரம் மாறாருன்னா பணம் வரக்கூடிய வழிகளை தடை செய்வார். அப்ப அந்த பணம் வராமல் போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுபோக அவங்க செய்யக்கூடிய பிசினஸ், அவங்க செய்யக்கூடிய தொழிலும் பாத்தீங்கன்னா திருப்திகரமாக நடக்காது. அப்போ பணத்தட்டுப்பாடுகள் கண்டிப்பாக உருவாகும். இதே ஒரு சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்களேன். சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டம சனி, இல்ல 7.5 சனி, இல்ல அர்த்தாஷ்டம சனி, இல்ல கண்டக சனி, இப்படி வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சமயத்துல அந்த சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, நெகட்டிவ் பலனுக்கு பதிலாக பாசிட்டிவ் பலன் தான் கொடுப்பார். அப்ப அந்த அஷ்டம காலகட்டத்தில் ஒரு சிம்ம ராசிக்காரர்கள் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு இந்த சனி விடாது. அப்ப நல்ல பலனை அவங்களுக்கு கொடுக்கும். அது மாதிரிதான் இந்த சனியுடைய வக்கர காலகட்டத்தில், அதாவது ஜூலை 13ஆம் தேதி இந்த சனி பகவானுடைய வக்கரம் ஆரம்பிச்சு நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்கரம் இருக்கும். அதாவது மேனத்திலிருந்து இந்த சனி பகவான் வக்கரம் ஆரம்பிச்சு கும்பத்துல அந்த சனி பகவான் ஆகப்பட்டது வக்கரம் முடியுது. அப்படி இந்த கும்பத்துல வரக்கூடிய அந்த சனி பகவான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன செய்யும்? இப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துக்குரிய அனுகிரகம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த 10ஆம் இடத்துக்குரிய அந்த சனி பகவான் இப்ப எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கவிருக்கிறார்? அப்ப ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அந்த 10ஆம் இடம் என்பது சனி பகவானுடைய சொந்த வீடு. அப்ப அந்த சொந்த வீட்டுல அந்த சனி பகவான் வக்ரகதி அடையும் போது 9, 10 கூடிய கிரகம் சனி பகவான். அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த பீரியட்ல தொழில்ல கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்ல விஷயம். யாருக்குமே அவங்களுடைய பேச்ச முதலீடா கொடுக்க கூடாது. இப்ப எப்படின்னா, இது நடந்துரும், இதுக்கு நான் ஜாமீன், இதுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்த ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பா சொல்லக்கூடாது. ஒரு பிசினஸ் இந்த பீரியட்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ல பிசினஸ் ஆரம்பிக்காமல் இருப்பது நல்ல விஷயம். அப்போ இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிசினஸ அப்படியே அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். இது போக இப்ப பிசினஸ் டெவலப் பண்றேன், பிசினஸ்ல கேபிட்டல் போடுறேன், நான் பிசினஸ் நல்ல லெவலுக்கு எடுத்துட்டு போவேன் அப்படிங்கிற அளவுக்கு நண்பர்களோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ரூபத்துல ஐடியாக்கள் கொடுக்கலாம். அந்த ஐடியாக்களையும் நீங்கள் நம்பலாம்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் செஞ்சே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு முரட்டு தைரியம் உங்களுக்கு வரலாம். அது எல்லாமே இப்போ வேண்டாம். இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸோ முதலீடோ பிஸ்னஸை புதுசாக செய்யறதோ கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்ல விஷயம். அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றலாம். ஒரு பிரான்ச்சுக்கு இன்னொரு பிரான்ச் நாம எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். அப்படி செஞ்சாலும் இப்போதைக்கு அவ்வளவுக்கு திருப்தி இல்லை. இதே உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது, அந்த தசை உங்களுக்கு நல்லா இருக்குது, அப்படி இருந்தா தாராளமாக அந்த தசையில நம்ம சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியும், ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும், நம்ம பிசினஸ் நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு போக முடியும். அப்படின்னா தாராளமாக செஞ்சுக்கலாம். இந்த பாக்கிய ஸ்தானாதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பெரிய கெடுதல்களை இந்த பீரியட்ல கொடுக்க மாட்டார். இருந்தாலுமே ஒரு கெடுதல் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு காட்டிடுவார். ஒரு தடை வருவதற்கு முன்னாடியே உங்களுக்கு காட்டிடுவார். அது போக உங்க குடும்ப ரூபத்துல மனஸ்தாபங்களோ மன கஷ்டங்களோ இது வராம தடுத்துக்குவாரு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பா வழி சொத்துக்கள், அப்பா வழியில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள், இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை. இந்த பீரியட்ல வந்து புது நண்பர்கள், புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, புதுசா ஒருத்தரோட சேர்ந்து நம்ம ஏதோ ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. புதுசா ஒருத்தர் கூட ஜாயின் பண்ணி எங்கேயாவது வெளியில போறதோ, அவங்களோட சேர்ந்து ஏதோ முடிவுகள் எடுக்கிறதோ, அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு சிறப்பா படல. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தான் வெளிநாடு போகலாமா, போகலாம். வெளிநாட்டில் சம்பாதிக்க போகலாமா, தாராளமாக போகலாம். சிங்கப்பூர், புருனே, ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, யுஎஸ்ஏ, லண்டன், ஜப்பான், இந்த மாதிரி எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நீங்கள் போகலாம். அப்படி போய் உங்களுடைய உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் வருவதற்கு நீங்கள் முயற்சிகள் பண்ணலாம். இப்போ ஒரு இடத்துல வேலையில் இருக்கிறீங்க, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் அந்த வேலையில் நீங்கள் அடுத்தவங்களோட அதிகமாக பேச வேண்டாம். 10 பேச்சு பேசுகிற இடத்துல 2 பேச்சு பேசுங்க. இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறது நல்ல விஷயம். பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நடைமுறை வாழ்க்கையிலும் சரி, தொழிலையும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி, வேலையிலும் சரி கொஞ்சம் நாவடக்கம் தேவை. இந்த மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் நான் போட்ட பதிவை நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. அது போக நிறைய பேர் ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சிருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே நான் பார்த்து சொல்கிறேன். அதுபோக ஒருத்தருடைய லக்னம் என்ன, ராசி என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடக்குது, அதற்கு என்ன பலன், நான் இப்போ பலன் நான் சொல்லி அதன் பிரகாரம் எங்களுக்கு ஒரு சிலருக்கு நடக்கலை அப்படின்ட்டு இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் தான் ஏதோ மிஸ்டேக் இருக்கும். அதனால் அது என்ன ஏதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்லது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.